பாசிசத்தினுடைய ஒரு சரியான அடையாளம் என்பது அரசாங்கம். எல்லாமே ஒன்று போல வரும். அவர்களுக்கு சில எதிரிகள் தேவைப்படுகிறது. எப்படி அமெரிக்காவுக்கு இரட்டை கோபுரத்தை தகர்த்த பொழுது அந்த அல்கொய்டா தேவைப்பட்டதோ அதுபோல இங்குள்ள நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிறுபான்மையினர் தேவைப்படுகிறார்கள். வேலைப்பழுவினால, மன உளைச்சல்னால முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தினால இதுவரை எந்த ஒரு பணியாளர்களும் இதுபோல ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இறந்ததாக வரலாறே கிடையாது. இதற்கு தலைமை தாங்கக்கூடிய நீ அவர்கள் குறித்து ஒரு அனுதாப செய்தி, ஒரு கண்ணீர் சிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்கு பதிலாக அவர்கள் டான்ஸ் ஆடுகின்ற ஒரு வீடியோவை நீங்கள் போடுறீங்கன்னா என்னையா நீங்கள்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் பொய், புழுகு, கட்டுக்கதைகளில் திறமையான நபராக மாறிவிட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பொய்களாக மட்டுமே இருக்கிறது. அவருடைய ஒரு சமீப ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆகிவிட்டது. என்ன கூறுகிறார்? கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவை வேறு யாருமே ரெக்கக்னைஸ் செய்யவில்லை. அப்போது டிஎன் செஷன், அதற்கப்புறம் வந்த ஏராளமான தேர்தல் ஆணையர்கள், நேர்மையான முறையில் இந்த நாட்டின் தேர்தலை நடத்திய நபர்கள், அவர்களெல்லாம் சரியான நபர்கள் கிடையாதாம். கியானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கக்னைசேஷன் இந்த நாட்டின் தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்தது. இவர் கூறக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சில நொடிகளுக்கு நீங்கள் கேட்டு விடுங்கள். அதற்கப்புறம் இவர் பேசியதற்கான உண்மையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். பாருங்கள். The world recognizes successful conduct of free, fair and transparent elections in India, and therefore for the first time in its history of 30 years, the prestigious group of 37 democratic countries of the world have invited India to chair the International Institute for Democracy and Electoral Assistance, International IDEA. This is a moment of immense pride for all the citizens of India and for all the election officials. Jai Hind, Jai Bharat. எந்த இன்டர்நேஷ்னல் ஐடியா என்கிற ஆர்கனைசேஷனை பற்றி இவர் பேசுகிறாரோ அதில் மிக தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படிக்கிறேன், கேளுங்கள். என்ன சொன்னார்? 30 ஆண்டுகளாக எங்கேயுமே கிடைக்காத ரெக்கக்னைசேஷன் இப்போ கிடைத்திருக்கிறது. ஆனால் இதே ஐடியா ஆர்கனைசேஷனோட ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுகிறேன். இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய 115வது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டம் பேராகிராஃபை படித்தால் இதில் இந்தியா ஹெல்ட் the chair of Governing Council of International IDEA for the period of June 2007 to June 2008. 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை ஏற்கனவே இந்தியாவிற்கு இந்த வாய்ப்பு, இந்த மரியாதை கிடைத்துவிட்டது. கியானேஷ்குமார் செய்த எஸ்ஐஆர் திருட்டிற்காக அல்ல ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கு ஓட்சோரி வழியாக அவர்களுக்கு லாபத்தை கொடுத்ததற்காக இந்த ரெக்கக்னைசேஷன் கிடைக்கவில்லை. உண்மையிலேயே இந்த ரெக்கக்னைசேஷன் கிடைத்தது. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீர்கள்னா இது ஒரு சர்க்கிள் படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவருடைய சாதனைகளுக்காக இந்தியாவிற்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் அடுத்தடுத்து சர்க்குலராக இந்த வாய்ப்பு அனைத்து நபர்களுக்குமே, அனைத்து நாடுகளுக்குமே கிடைக்கும். அந்த வழியில்தான் மீண்டும் ஒரு முறை இந்தியாவிற்கு 2008ஆம் ஆண்டு கிடைத்தது. இப்போ மறுபடியும் 2026ஆம் ஆண்டு கிடைக்கிறது. ஸோ கியானேஷ்குமாருடைய பொய்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இப்போது இதே விஷயத்தை பற்றி எப்படி மம்தா பானர்ஜி அல்ல அகிலேஷ் யாதவ், எம்கே ஸ்டாலின் அல்ல நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகள் அல்ல காங்கிரஸ் உட்பட தேசிய கட்சி எப்படி இதை எதிர்கொள்கிறார்கள், எந்த அளவில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இது போன்ற ஏராளமான விஷயங்களை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடக்கத்திலே ஒரு வீடியோவை போட்டோம், கியானேஷ்குமாருடைய ஒவ்வொரு நாளுக்கான பொய்கள். இந்த வீடியோவை பற்றி, இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க.
அதை பார்த்தபோது உங்களுக்கு அதாவது நாம் ஏதோ ஒரு 2 பேர் மத்தியில் ஒரு பொய் சொல்லிட்டோம்னு சொன்னால் ஒரு 10 பேர் மத்தியில் அந்த பொய் அம்பலமாகும்போது குறுகிடுவோங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவமானமாக இருக்கும். திருப்பி நம்ம மக்களை சந்திக்கவே முடியாது அடுத்தவங்களை. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியில் உள்ள ஒரு மனிதர், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லி பியூரோக்ராட் ஐஏஎஸ். ஆமாம், ஐஏஎஸ் கான்பூரில் படித்தவர், மிகப்பெரிய அறிவாளி என்று நம்பப்படுகிறவர். அதாவது பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. பற்றில எவ்வளவு நீ படிச்சேன்னு. நடைமுறை வாழ்க்கையில் ஒழுக்கம்னு சொன்னால் நாம் இங்கே சொல்கிறது என்ன பண்பு? பொய், வாயிலிருந்து வர்றது பூரா பொய் சொல்லக்கூடிய என்ன பொய் பாருங்க. அதாவது நீங்கள் சொன்னது போல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு சர்வதேச அகில உலகத்தில் உள்ள ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு 36 நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க. அது இயல்பு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 30 ஆண்டுகளாக யாருக்கும் வழங்கப்படாத ஒரு கௌரவம் இந்த நாட்டில் மிகப்பெரிய தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக எனக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு தனக்குத்தானே ஒரு கிரீடத்தை வச்சு தலையில் தூக்கி வச்சுக்கிடுறாரு. ஆனால் இது இந்த உலகம் பழைய கால உலகம் இல்லை. அடுத்த செகண்டே என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம சமூக ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். என்ன நடந்திருக்கு 2007 இல்லைப்பா பாவி, 2007 2008 ஜூன்லேருந்து 2008 ஜூன் வரைக்கும் ஏற்கனவே இந்தியாவுக்கு இந்த பொறுப்பு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 2008 இருந்துச்சுன்னா 16 வருஷம் தான் ஆயிருக்கு. இந்த 16 வருஷம் தானே அடுக்கிற முறையில் இப்போ வந்திருக்கு. இப்போ இது முடிஞ்ச உடனே ஐயா இவர் 26 இவர் அந்த பதவியை கொடுத்துடணும். இன்னொருத்தர் சவுத் ஆப்பிரிக்கா நாடு அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. ஆமாம், இது எனவே இது ஏற்கனவே முடிந்த முடிவு. இவருக்கு அதாவது யார் ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரோ அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே முடிந்த முடிவு. அதில் போய் நான் கெட்டிக்காத்திரமாக மீசையை முறுக்கிக்கிட்டு நான் எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது லாஃபிங் ஸ்டாக்குமாங்க இங்கே ஆங்கிலத்தில். அதாவது இட் இஸ் an embarrassment. கவலைப்படலை. அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க பெண்ணுகள் மருமகன் எல்லாரும் பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கேவலமாக இருக்குங்கிறத கூட நினைக்கிறதுக்கு அவங்க தயாராகலை. என்ன இருந்தால் என்ன, நான் இப்படியே சென்று கொண்டிருப்பேன்னு கீழே பார்க்காம போய்கிட்டு இருக்கிறார் இவர். என்ன எவ்வளவு பெரிய அவமானம். சர்வதேச அரங்கிலெல்லாம் சாதாரணமாக இங்கே மாதிரி இல்லை. அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா டெமோக்ரஸி இதை விட உச்சக்கட்டத்தில் இருக்குது. பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்கள், பல்வேறு விஷயங்களை சந்திக்கக்கூடும். ஏன்னா எது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அவமானகரமான ஒரு செய்தியாக, ஒரு பிம்பமாக, ஒரு மனிதராக இவர் மாறிவிட்டார்னு தான் நான் சொல்லணும். கரெக்ட். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதுபோல் இன்னொரு செய்தி நம்ம பேசணும். நீங்கள் சொன்னீங்க மம்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிற, எனக்கு மம்தா பானர்ஜி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மையாரை பற்றி சொல்லும்பொழுது இன்றைக்கு ஒரு காலையில் பத்திரிகை செய்தியை பார்த்தேன். அதாவது சுனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்ப்பிணி நிறைமா கர்ப்பிணி, ஆமாம், அவங்களையும் அவங்க கணவரையும் அவங்க ஏற்கனவே உள்ள குழந்தையும் எந்த விதமான ஆவணமும் இல்லை உங்கள்கிட்ட, நீங்கள் இந்தியன் குடிமகனாக இருப்பதற்குன்னு சொல்லி பங்களாதேஷ் அத்தாரிட்டிஸ்ட்டை போய் கவர்மெண்ட்டை போய் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை. யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். நம்ம பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, இப்போ இலங்கை தான் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு கொடுக்கறதுக்கு நம்ம மக்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அதாவது ஆதார் கார்டு நீ செல்லாதுன்னு சொல்லிட்ட, மற்றபடி ரேஷன் கார்டு செல்லாதுன்ட்டு, அதாவது அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்ககிட்ட ஆவணம் இருந்திருக்கும், ஆனால் நீ சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருந்திருக்கிறாது. ரேஷன் கார்டு இருந்திருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருந்திருக்கும், 100 நாள் வேலை திட்டம் இருந்திருக்கும். ஆனால் அவை எவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி நிறைமாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் தள்ளியிருக்கிறேன்னா எந்த அளவிற்கு இவர்களுக்கு வன்மத்தோடு இந்த ஞானேஷ்குமாரும் அவருடைய பட்டாளமும் இதை ஆட்டுவிக்கிற அந்த அரசும் அலைகிறதுங்கிறத பார்க்கணும். ஆனால் மம்தா அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இதை பெரிய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் பல்வேறு அமைப்புகள் வாதாடி உச்சநீதிமன்றம் அவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அப்போ இவர் அரசாங்க தரப்பு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் சொல்லியிருக்கிறாரு, இதை
நாங்கள் வந்து திரும்பி கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. அதாவது இதை சொல்லி நிறைய பேர் இப்படி வந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பேத்தட்டிக், ஒரு பாவகரமான, ஒரு அப்பாவித்தனமான ஒரு விஷயமாக இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக தமிழ்நாட்டு பாவப்பட்டு கொண்டு வருகிறார்களாம். ஆனால் ஆக்சுவலாக they have to bring her back. She is the citizen of this country. எஸ், அதாவது அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே நம்ம அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, நாம் நினைக்கக்கூடிய டாக்குமெண்ட் எதுவும் அவங்களுக்கு டாக்குமெண்ட்டு கிடையாது. என்ன அந்த அவங்க அப்பா சேத்துன்னு சொல்கிறவர் சொல்கிறாரு, நாங்கள் இங்கே தான் வெஸ்ட் பெங்காலில் தான் என் பொண்ணு பிறந்தா, இங்கே தான் நாங்கள் எல்லாரும் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தும் ஆவணங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களே. இதை போல் கொடுமை நம்ம எங்கே இப்படி எத்தனை பேர் எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர். அதில் வேறு இன்னொரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அரசாங்கத்துடைய கோடி மீடியா ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த எஸ்ஐஆரை கண்டு பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்கள் ஆயிரக்கணக்கில் பங்களாதேஷை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆரை நியாயப்படுத்துவதற்காக. இப்படிப்பட்டவர்கள் என்னெல்லாம் செய்வார்களோ தெரியாது நண்பரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆரும் போது 68 லட்சம் நபர்களை நீக்கினார்கள். அதில் எத்தனை வந்தேரிகள், எத்தனை பேரை பிடிச்சீங்க, எத்தனை பேரை நீங்கள் திருப்பி அனுப்புனீங்கிற கதையே கிடையாது. இப்போ ஒரு சோனாலிங்கிற பெண்ணை பிடிச்சிட்டு அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரும்படி, அப்படியும் அங்கேயும் ஒரு லிஸ்ட் வந்திருக்கோமா இல்லையா? அதில் எத்தனை பேரை கொண்டு போய் விட்டீங்கிற கதை இன்றைக்கி வர வெளியில் வரலையே. வெளியே வரல 68 லட்சம் பேர். அவங்க ஆரம்பிக்கும் போதே, எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் போதே இதே ஞானேஷ்குமார் என்ன சொன்னார், பங்களாதேஷிலிருந்து பர்மாவிலிருந்து ரோஹிங்கியாக்களும் கூடுதல்காரர்களும் இந்த பீகாரினுடைய நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய மேடை பேச்சுகளில் இது மட்டும்தான் இதுதான் இங்களுடைய அரசியலை தீர்மானம் பண்ணுகிறார்கள். மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய உணவை களவாடுகிறார்கள், உங்களுடைய உடையை களவாடுகிறார்கள், உங்களுடைய இருப்பிடத்தை களவாடுகிறார்கள்னு சொன்னால், கடைசியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரப்பா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, கடைசியில் 3 பேரில் வந்து நின்றுது. அந்த 3 பேருக்கும் நீங்கள் வெளியே நீங்கள் கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அனுப்பலை. ஏன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதில் வெளிநாட்டவர் என்று கண்டுபிடித்தவர்களில் நேபாளத்திற்கும் இவர்களுக்கும் உள்ள உறவோடு சேர்ந்த வந்து இந்துக்களும் அங்கு இருக்கிறார்கள். அங்கே அந்த விஷயத்தையும் பார்க்கணும். எனவே அந்த 3 பேரையும் அவர்கள் இன்றைய தேதி வரை நடவடிக்கை எடுத்ததாக நமக்கு தெரியல. இதுதான் இவர்களுடைய இந்த வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள். நேற்று கூட தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்களுக்கு நாம் இடம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்யணுமான்னு யார் கேட்குறா? நம்முடைய தலைமை நீதிபதி கேட்குறாரு. இப்போ புதிதாக ஏற்றிருக்க தலைமை நீதிபதி. அவருக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதியை நம்ம விவாதிச்சாகணும். ஒரு கோவிலில் மணி அடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு இராணுவ அதிகாரி, எந்த விதமான தன்மேல் கருப்பு புள்ளியும் இல்லாத ஒரு மெமோ கூட வாங்காத ஒரு கிறிஸ்தவர் இராணுவ அதிகாரியை நீ வந்து வேலை நீக்கம் செய்வது சரிதான் என்று சொன்ன அருமைக்குரிய மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி அவர்கள். அப்போ இவங்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதை தான் நம்ம வந்து ஒரு கவலையோடு அணுக வேண்டிய விஷயம். ஃபேசிசத்தினுடைய ஒரு சரியான அடையாளம் என்பது அரசாங்கம், நீதித்துறை, தன்னியல்பான அந்த எல்லா விதமான சுயாதீனமான மிஷன்ஸு எல்லாமே ஒன்று போல வரும். அவர்களுக்கு சில எதிரிகள் தேவைப்படுகிறது. எப்படி அமெரிக்காவுக்கு இரட்டை கோபுரத்தை தகர்த்த பொழுது வந்து அந்த அல்கொய்டா தேவைப்பட்டதோ, அதற்கு பின்னால் சதாம் ஹுசேன் தேவைப்பட்டதோ, அதற்கு முன்னால் லிபியாவினுடைய கடாவி அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டதோ, அதுபோல் இங்குள்ள நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாகிஸ்தான், இங்கு உள்ள ஒரு முஸ்லீம் ஊடுருவல்காரர்கள், ஒரு சிறுபான்மையினர் தேவைப்படுகிறார்கள். இதுதான் இங்கே ஒரு துர்ப்பாக்கியமான விஷயம். இது ஃபேசிசத்தினுடைய டிப்பிக்கல், அதாவது மிகச்சரியான ஒரு விஷயமாக, ஒரு ஆட்சி முறையாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே நான் ஒரு டேட்டாவை எடுத்தேன். 2005 2013 யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போது 88,700
792 பாங்களாதேஷியர்கள் மட்டுமே வெளியேற்றப்பட்டார்கள். 2010 அண்ட் 2030 கிட்டத்தட்ட ஒரு 30,000 நபர்கள் வெறும் பங்களாதேஷை சார்ந்த நபர்கள் மற்றும் வெளியேற்றினார்கள். பட் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் குஸ்பேட்டியா வந்தேரி தொட்டதுக்கெல்லாம் வந்தேரி என்று கூறக்கூடிய நரேந்திர மோடியின் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் between 2014 and 17, in 3 years, it was only 1,822 people who were sent out. 2018, it was only 1,731. 2019, it was only 1,580. 2023 and 24 போன வருடம் பார்த்தீங்கன்னா வெறும் 2,331. அப்போ எந்த இடத்துல வந்து இவங்க நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் அங்கிருந்து வந்தவங்களை வெளியேற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். அப்போ இது வந்து இவர்கள் ஒன்றும் வெளியேற்றாமல் இல்லை. அண்ட் look at UPA, like UPA government, they have sent in thousands. வந்தால் immediately they were deporting them. Here, Assam எடுத்துக்கோங்க, especially the border areas, Assam, Mizoram, Meghalaya எல்லாம் ரொம்பவே பார்டரிங் ஏரியாஸ். அங்கே எஸ்ஐஆரை நீங்கள் நடத்தலை. ஆனாலும் அவங்க வெளியேற்றிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய நேர்மைத்தன்மை பார்க்கணும். ஆனால் நீ ஒரு நோக்கத்துக்காக நீ வெளியேற்றிருக்க, வேற ஒரு நோக்கத்துக்காக. அது இவர்கள் அல்ல நோக்கம். இது வந்து சும்மா காமிக்கிற. அப்போது இதுக்கு முன்னால் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு முன் சொல்லி ஆகணும். இந்த 47 நம்ம பவுண்ட்ரி பிரித்தாங்க பார்த்தீங்களா, கிழக்கு பாகிஸ்தான், இந்தியா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ன்ட்டு. அந்த பவுண்ட்ரி பிரிக்கும்போது ஒரு மிக மோசமான ஒரு சோகமான நிகழ்வு தோழர் ராகுல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர் எல்லாம் சேர்ந்து இந்த கிராமத்தில் இங்கே வந்து இந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் பாகிஸ்தான்னு பிரிப்பாங்க. இங்கே என்னுடைய அப்பா, சித்தப்பா, என் சொந்தக்காரன் பூரா இந்த பக்கம் இருப்பான், என் மகன் எல்லாரும் கோட்டுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. அப்போது நாளையிலிருந்து நீ கிழக்கு பாகிஸ்தான்காரன், நீ வந்து இந்தியாக்காரன்னு சொன்னால் அவர்கள் உறவு என்னதுக்காகும்? சொந்தக்காரங்க பூரா இருக்காங்க, மக்கள் அங்கே இருக்கிறாங்க, நிலம் அங்கே இருக்குது, அவர்களுடைய நிலம் இங்கே இருக்குது. அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லை வந்து பெரிய அளவிற்கு அந்த 2 அரசாங்கங்களுக்கும் தெரியும். அந்த மக்கள் இங்கேருந்து ஆடு மாடு மேய்க்க போவாங்க, அங்கேருந்து ஆடு மாடு மேய்க்க வருவாங்க. அது இயல்பாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போதைக்கு அரசியல் காரணங்களுக்காகத்தான் அந்த சோக நிகழ்வு நடந்த இடத்துல நீ தாய் தகப்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து அவ பார்க்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம விஷயத்தை பார்க்குறோம். இந்த பின்னணியே நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மக்கள் இந்தியா பங்களாதேஷோட பார்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான பார்டர். அவர்களுடைய மத ரீதியாக இஸ்லாமியர்களாக இருந்தால் கூட பெங்காலி பேசக்கூடிய அந்த ஈர்ப்பு அவர்களை வந்து இந்தியாவோட இணைச்சு வச்சிருந்தது. மத ரீதியாக அந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்ன முஸ்லீம்கள் மட்டும்தான் அங்கே போயிருக்கிறார்கள். எஸ், மத ரீதியாக நான் முஸ்லீமாக இருந்தாலும் நான் இந்தியாவிலே இருக்கிறேன் என்று சொன்ன முஸ்லீம்கள் இங்கு தான் இருக்கிறார்கள். எனவே அந்த முஸ்லீம்களோட இந்த முஸ்லீம்கள் நாம் கௌரவமாக அவர்களை நடத்த வேண்டியது, அவர்களை கௌரவமாக பார்க்க வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்னதற்காக நான் இதை சொல்கிறேன். கரெக்ட். ஸோ என்னுடைய நண்பர் இதே பார்டர் ஏரியாவில், அவருடைய கிராமம், அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். வீடு இந்தியாவில், அவருடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில். ஒரே வீட்டில் 2 பங்கு. சரி, இது வந்து பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படி மம்தா பானர்ஜியோடைய அந்த எதிர்ப்பு வெளிவருகிறதோ, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய BLO ஆஃபீஸர்கள் அவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் போலீஸ் கமிஷனருக்கு கடிதம் எழுதலை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் கையெழுத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த மாநிலத்திலுமே கொடுக்கல. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் ஆணையர்கள் கடிதம் எழுதி போலீஸ் கமிஷனர்கிட்ட பாதுகாப்பு கேட்குறாங்க. அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீர்கள் 2-3 நாளில் BLO ஆஃபீஸர்கள் அங்கே போய் முற்றுகையிடுகிறார்கள். எங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கல, எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல, அழுத்தம் கொடுக்குறீங்க, நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ், எப்படி நாங்கள் வேலை பார்க்க முடியும்? வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீர்கள்னா ஏராளமான உயிர்கள் பிரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்கிட்ட சுசைட் அண்ட் மற்ற வழியாக இறந்திருக்கிறார்கள். ஸோ இதுவரை கியானேஷ்குமார் டான்ஸ் வீடியோலாம் பகிர்கிறார்.
ஆனால் இறந்து போன 34க்கும் மேற்பட்ட பிஎல்ஓ ஆஃபீஸர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு மனிதாபிமாற்ற செயலாக தான் நம்ம பார்க்குறோம். என்ன அதாவது அந்த மக்கள் யாருக்காக உங்களுக்கு தான் இறக்குறாங்க. அவங்க எல்லை புறத்தில் நின்ற துப்பாக்கி குண்டுக்கு இரையான இராணுவ வீரர்கள் அல்ல அவர்கள் இறந்துருக்கிறான்னு சொன்னால் அவர்கள் எல்லையில் நிற்கிறாங்க, எதிரிகளை சந்திக்கிறாங்க, அவர்கள் சாகிறதற்காக கடமைப்பட்டவர்கள். அவர்களை நம்ம வாழ்த்துவோம், அவர்களுக்காக வீர வணக்கம் செலுத்துவோங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இது யாருக்காக இந்த சாவு, இந்த மரணம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே தாண்டியாச்சு. இன்றைக்கி மரணம் என்பது தற்கொலை என்பது ஒரு புறம், ஒவ்வொரு வருடன் மாரடைப்பு, இளைஞர்களெல்லாம் மாரடைப்பில் செத்துருக்கிறாங்க. இந்த பிஎல்ஓஸ் வேலைப்பழுவினால், மன உளைச்சல்னால், முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தினால் இதுவரை எந்த ஒரு பணியாளர்களும் இதுபோல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இறந்ததாக வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு இறந்துருக்கான்னா இதற்கு தலைமை தாங்கக்கூடிய நீ அவர்கள் குறித்து ஒரு அனுதாப செய்தி, ஒரு கண்ணீர் சிந்திருக்க வேணுமா வேண்டாமா? அதற்கு பதிலாக அவர்கள் டான்ஸ் ஆடுகின்ற ஒரு வீடியோவை நீங்கள் போடுறீங்கன்னா என்னையா நீங்கள், அதாவது நீங்கள் ஒரு தேர்தல் அதிகாரியாக இருக்க வேண்டாம், ஒரு சாதாரண மனிதனாக இருப்பதற்கு கூட ஒரு அருகதையற்றெல்லாம் நீங்கள் போகிறீங்க. இது என்ன நம்ம சொல்கிறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய பெருமையை ரொம்ப பெரிய கொண்டாடக்கூடிய கணேஷ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இவ்வளவு வீரம் செறிந்து ஒரு போராட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. அப்போ இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் சரி, அவற்றிற்கு எஜமானராக இருக்கக்கூடிய பாஜகவும் சரி, முதல் குறியை இன்றைக்கு அங்கே தான் வச்சுருக்கு இன்னைக்கு மேற்கு வங்காளத்திற்கு. காரணம் மேற்கு வங்காளம் ஒரு கோட்டையாக வட மாநிலங்களுக்கு இருக்குது. ஆமாம், அதை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் வட இந்தியா முடிஞ்சுது. அப்புறம் நேர தெற்கத்தான் தன்னுடைய பார்வையை நீங்கள் திருப்பணும். அப்போது இதில் நம்முடைய ஓவரால் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த மத சார்பான விஷயத்தை நிறுத்துவதற்கு நமக்கு ஒரு கோட்டை, கடைசி கோட்டை அங்கே, அதை நம்ம காப்பாற்றி ஆகணும். அந்த அடிப்படையில் இருந்தால் நம்ம சில செய்திகளை சொல்லி ஆகணும். மம்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை, வேறு வழி இல்லை. ஆமாம், அதற்கு இன்னொரு காரணம், அவங்க குறி வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அந்த மாநிலத்திற்குள்ள ஏராளமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கள் இல்லை. அந்த ஜாகிரபிக்கல் அந்த 47க்கு முன்னால் இருந்தே அப்படி தான் இருந்திருக்கு, நம்ம பேசினது போல். அப்போது இவர்களை வெளிநாட்டவர்கள் என்று சொல்லி அப்புறப்படுத்தி விடலாம் எளிதாக என்ற ஒரு தவறான கணக்கை வைத்து கொண்டு தான் இந்த தேர்தல் ஆணையம் இறங்கி இருக்கிறது. அதனால தான் பேராசிரியர் யோகேந்திர யாதவ் சொல்லும்போது கூட 1 கோடி பேரை நீக்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்படி. இப்போ இந்த 1 கோடி பேரை மம்தாவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் எளிதாக ஜெயிச்சிடலாம் தானே. இப்போ இந்த திட்டத்தோடு தான் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்திய மக்கள் எதிர்கொண்டாக வேண்டும், நமக்கு வேறு வழி இல்லை. 9ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை பேரை தமிழ்நாட்டிலேருந்து நீக்கிறார்கள். கேரளாவிலிருந்து, வெஸ்ட் பெங்காலிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து, குஜராத்திலிருந்து. ஏன்னா குஜராத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான எதிர்ப்புகள் கிளம்ப தொடங்கிவிட்டது, முக்கியமாக பிஜேபிக்கு எதிராக. பிகாஸ் இட் ஹஸ் பின் 28-30 இயர்ஸ். பணம் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஏராளமான பணம். கிராமப்புறங்களில் பார்த்தீர்கள்னா இன்றைக்கும் அந்த நிலை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. இன்றைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 25,000 பேர் பெரியசாமி நினைக்கிறேன், அவர் சொல்லியிருக்காரு 25,000 பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கிறாரு. ஒரு செய்தி. அதுபோல் ஒரு தொண்டு நிறுவனம், அவங்க பழங்குடி மக்கள் திருவண்ணாமலை, வேலூர், நார்த்தார்காடு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இங்கே இருக்கக்கூடிய குறவர், இருளர் என்கின்றவங்க 3 லட்சத்து பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலான பெண்களுக்கு எந்த விதமான ஃபார்ம்ஸும், அவங்கள்ட்ட ஆவணங்களும் கிடையாது. அந்த மக்களுக்கே ஃபார்ம்ஸும் போய் சேரலன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய அம்மையார் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்கள்ல தமிழ்நாட்டுக்கு, அந்த அம்மா சொல்கிறாங்க 96% படிவங்களை கொடுத்து விட்டார்கள்னு. நம்ம ஒரு கேள்வி கேட்டாகணும், எம்மா 96% இந்த 3 லட்சம் பேரும் இருக்காங்களா? இப்போ உங்களுக்கு இந்த நகரத்தில் உள்ளவங்க, படித்தவங்க, இவங்க தான் படிவமா? இந்த கிராமத்தில் உள்ள ஏழைவாழைகள், பழங்குடி மக்கள் உங்களுக்கு வேண்டாமா? அவங்ககிட்ட இந்திய குடிமகன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, எதுவுமே கிடையாது. காட்டில் இருக்கான்,
விறகு சுள்ளி பொறுக்கிறான், பாம்பு பிடிக்கிறாங்க இருளர்கள், மற்ற இந்த மூல வேலைகளை செய்கிறான். அவங்ககிட்ட போய் நீ இந்திய குடிமகனாக இருக்கிறதற்கான ஆவணம் கொடுனா, உன் நாடு இந்தியா, டெல்லி தலைநகரம், சென்னை நகரங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாதுங்க. அவன் கிராமத்தில் அவன் தாத்தம்பாட்டங்காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் வந்தேரிகள், இந்த ஐஏஎஸ் வந்தேரிகள், ஐபிஎஸ் வந்தேரிகள், இந்த ஆட்சிகள் வந்தேரிகள். பிரிட்டிஷ்காரங்கள் சுதந்திரம் அடைஞ்சதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இல்லை, அது ஒரு முக்கியமான செய்தி. அப்போது இவர்களை பற்றி நாம் கவலைப்பட்டாக வேண்டும். தமிழ்நாட்டு செய்தி. மலேசியா, இந்தோனேஷியா இங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, பூமி புத்திரர்கள். அதே மாதிரி ஆதிவாசிகளுக்கான அர்த்தமும் அதுதான். ஆதி காலமாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த மண்ணிற்கான சொந்தக்காரர்கள். நாம் அனைவருமே வந்தேரிகளாக இருக்கலாம், ஆனால் ஆமாம், அந்த காட்டுவாசிகள், அந்த காட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கான நாடு அது, அவர்களுக்கான மண்ணு தான். அவர்கள்ட்ட போய் நீங்கள் இது உங்களுடைய மண்ணிலைன்னு சொல்லும்போது சிரிப்பு தான் வருது, வேதனையான சிரிப்பு. ஆமாம். இப்போ மத்திய பிரதேசத்தில் ஒரு காட்சி வெளிவந்தது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒரு கோல் மைனை பறித்து கொடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை போலீஸை ஏவி விட்டு, ஏதோ படத்தில் வரக்கூடிய காட்சி மாதிரி அது இருக்குது. அந்த வீடியோ கூட நான் காட்டுறேன். அப்படியே போலீஸார்கள் தடியடி கற்களால் போட்டு வாங்குறாங்க. ஏழை மக்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, விரட்டி அடிக்கிறாங்க, ஜஸ்ட் டு கிவ் சம் கார்ப்பரேட் தட் லேண்ட். அண்ட் நோ எதிர்த்து போராடினீங்கன்னா நக்சல்பாரி, எஸ், நக்சலைட். எஸ். அவர்களுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா அர்பன் நக்சல். எஸ். தேச துரோக வழக்கு. இதுதான் இன்றைய நிலவரம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் 9ஆம் தேதி என்ன எந்த விதமான ரிப்போர்ட் கார்டை ஞானேஷ்குமார் அவர்கள் கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.